ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டிலையே கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் புட்டிங் பண்ணுறதுக்கு கேரமல் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 4 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் அதை நம்ம இப்போ மெல்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி அதை ஒரு ஸ்பூனால் கலரிட்டே இருங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் சிரப் பதத்தில் வரும்போது அதை இறக்கிடலாம். ஒரு 3 மினிட்ஸுக்கு இது அப்படியே ஆற விட்டுடணும். ஸோ அது ஒரு கெட்டியான கேரமல் பதத்துக்கு வந்துடும். இப்போ பிரெட்டோட சைட்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ப்ரெட்டோட சைட்ஸை நம்ம தூக்கி போடாமல் அதை தனியாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா பிரெட் க்ரம்ஸ் நமக்கு ஹோம்மேடாகவே கிடச்சிரும். ஆனால் இந்த ப்ரெட்டை நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதுக்கு நம்ம 2 முட்டை சேர்க்கணும். சுகர் தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் 5 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். பிகாஸ் ப்ரெட்லேயே நமக்கு சுகர் இருக்கும். ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம மில்க் எடுத்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி திக்காகவும் இல்லாமல் லிக்விடாகவும் இல்லாமல் ஒரு சைடில் இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ண கேரமலில் இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு புட்டிங் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றிக்கணும். அந்த பாத்திரத்தில் சின்னதாக ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பண்ணி வச்ச அந்த புட்டிங் மிக்ஸை இப்போ வச்சிடலாம். ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணோன்னா நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிடும். கரெக்டாக 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வரும்போதே ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் குத்தி பார்க்கணும். ஸோ ஒட்டலைன்னா அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது ஒட்டலை, ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது அதை ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம நைஃபை வச்சு ஓரத்தை எடுத்தோடனே நம்ம சூப்பரான கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு. டேஸ்ட் வைஸும் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்திருந்தது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். தேங்க்யூ, பாய். Split personality.